நாங்கள் மக்களுக்கான சேவையினை செய்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும். நாங்கள் இது அதிகாரிகளோடு முரண்படவில்லை. கடந்த காலங்களில் இருந்த நிர்வாகத்திலே உண்மையிலே இப்படியான செயற்பாடு, அது நல்லூர் சம்பந்தமான செயற்பாடுகள் என்றால் கடந்த ஆணையாளர் நல்லூர் சம்பந்தமான செயற்பாடுகள் மட்டுமல்ல, ஏனைய செயற்பாடுகள் என்னென்றான நல்ல ஒரு சமூகம் சார்ந்த விடயங்களுக்கு உடனடியாக அந்த கடிதங்கள் மூவியில் எந்த நின்று உடனடியாக அந்த வேலையில் செய்ய வேண்டும் என்று உடனடியாக அந்த வேலையில் செய்யப்பட்டது. தற்போது இந்த செயற்பாடுகள் எல்லாம் ஒரு தடை தாமதங்களான நிலையிலே காணப்படுகின்றது. அப்போ இப்போ இதில் இருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னென்னா, நிர்வாகம் வினைத்திறன் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் சார்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாநகர சபை உறுப்பினர்களாகிய நாங்கள் மக்களுக்கான சேவையினை துரிதகதியிலே வினைத்திறனோடு செய்வென்ற ஆர்வத்தோடு அனைத்து உறுப்பினர்கள் எல்லா கட்சி சார்பாக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் நாங்கள் ஒரு மக்களுக்கான ஆர்வத்தோடு நாங்கள் இந்த அரசியல் களத்தினூடாக இந்த மாநகர சபைக்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளோம். மக்களுக்கான பணிகள் எந்த விதமான தடையுமின்றி நடக்க வேண்டிய பொறுப்புக்கு உரியவர்களாக முதல்வர் இருக்கின்றார். அதே போல் எங்களுடைய உயரிய சபையும் இருக்கின்றார். அவ்வாறு நாங்கள் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. அந்த கடப்பாடை நாங்கள் எங்களுடைய அதிகாரிகள் ஊழியர்களூடாக நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புக்கு உரியவர்களாகிறோம். ஆனால் இந்த நாங்கள் சில மக்கள் சார்பாக உத்தரவிடுகின்ற சில தேவைகள், விண்ணப்பங்கள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் துரிதகதியிலே நடைபெறாமல் இருப்பதும், அதிகாரிகள் அதற்கான சாட்டுப்போக்குகளை சொல்வதும், ஆணையாளர் ஊடாக எல்லா விடயங்களும் செய்ய முடியாது. ஆணையாளர் சில விடயங்கள், முதல்வர்களுடைய உத்தரவுகள், குழு தலைவர்களுடைய உத்தரவுகள், பிரதி முதல்வர்களுடைய உத்தரவுகள், சில முதல்வர்களால் சில பொறுப்புகள் பிரதி முதல்வருக்கு மற்றும் சபை குழு தலைவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். பகிர்ந்தளிப்பின் ஊடாகத்தான் எங்களுடைய சேவைகள் விரிவாக்கப்பட வேண்டும். அது எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் அது ஒரு பண்பாக இருக்கின்றது. பவர் டெலிகேஷன் என்று சொல்கிறோம். அப்படியான ஒரு இதில் இருக்கும்போது சில காரியங்களுக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு விடயங்கள் லேசாக உறுப்பினர்களோ குழு தலைவர்களோ முதல்வரோ பிரதி முதல்வரோடாக செய்கின்ற காரியங்களை அதை விரைவை குறைக்கின்ற முகமாக ஆணையாளர் ஊடாக சில விடயங்களை செய்வதும், சில உத்தரவுகளை செய்யாதிருப்பதும் மக்களுக்கான சேவையினை நாங்கள் முடக்குகின்றதாக அமைகின்றது. நாங்கள் மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள், மக்களுக்கான சேவை விரும்பிகளாக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் மக்களுக்கான சேவையினை செய்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும். நாங்கள் இது அதிகாரிகளோடு முரண்படவில்லை. அதற்கான ஒத்துழைப்பை விரிவாக்கம் செய்ய வேண்டும். உறுப்பினர்களும் அதிகாரிகளும் ஊழியர்களும் எல்லாரும் சேர்ந்து தான் செய்கிறதுக்குரிய இந்த இதுகளை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்கணும். இதில் முரண்பாடுகளை நாங்கள் உருவாக்குவதற்காக நாங்கள் இதில் ஒரு ஃப்ளெக்சிபிளான மக்களுக்கான சேவைக்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஆவணி மாதம் 12ஆம் தேதி நடக்கிற இந்த மாதாந்த கூட்டத்திலே பலதரப்பட்ட சுகாதார சீர்கேடுகள் சம்பந்தமான விவாதங்கள் சபையிலே நடைபெற்றது. உண்மையிலேயே இந்த மாநகர சபை முதல்வராக இருந்து நான் என்னுடைய பொறுப்புகளை சரியான முறையில் செய்வதற்கு எனக்கு நிர்வாகத்திலே சில தடங்கள் இருக்கிறது. மேயர் போன்ற ஒரு கோடரை குறித்து சரியான முறையிலே இந்த நிர்வாகம் செய்வதில்லை. என்ன சொன்னாலும் ஒரு சாட்டு போட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த நல்லூர் பின்வீதி அலங்கார வளைவுக்கு ஒரு கிழமைக்கு முதல் அவர்களுடைய அந்த வீதி தடிகள் மற்றும் இந்த பொலிசாட்ட முக்கியமான கடமைகள் சம்பந்தமான கடிதங்கள் அனுப்பியிருந்தது.
இந்த கடிதங்களை ஒரு அசமந்த போக்கிலே வைத்திருந்துட்டு அந்த காண்பு விரிப்புக்கு முதல் நாள் தான் பின்னிரம் போல் ஓடி வந்து 5 மணி போல் என்னட்டு கடிதத்தில் சைன் பண்ணி அதுக்குரிய அந்த வீதி தடைகளை செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கடந்த காலங்களில் இருந்த நிர்வாகத்திலே உண்மையிலே இப்படியான செயற்பாடு, அது நல்லூர் சம்பந்தமான செயற்பாடுகள் என்றால் கடந்த ஆணையாளர் நல்லூர் சம்பந்தமான செயற்பாடுகள் மட்டுமல்ல, ஏனைய செயற்பாடுகள் என்னென்றான நல்ல ஒரு சமூகம் சார்ந்த விடயங்களுக்கு உடனடியாக அந்த கடிதங்கள் மூவிங்கில் எங்கே நின்று உடனடியாக அந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று உடனடியாக அந்த வேலைகள் செய்யப்பட்டது. தற்போது இந்த செயற்பாடுகள் எல்லாம் ஒரு தடை தாமதங்களான நிலையிலே காணப்படுகின்றது. மற்றது கௌரவ உறுப்பினர்கள் அனைத்தும் இப்போ எங்களோட கௌரவ பிரதிநிதிகள் சொன்ன மாதிரி இந்த சபை 7 கட்சிகளை சேர்ந்த சபையாக இருந்தாலும் அந்த சபைக்குரிய தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டிய நான் முதல்வர். அப்படிப்பட்ட ஒரு முதல்வர் என்று நான் அவர்களை கட்சி பேதங்களை மறந்து அவர்கள் அனைவரும் சமம் என்று அவர்களுக்குரிய அந்த வேலை திட்டங்களை செய்து கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு சபையிலும் என்னட்டா இது ஏன் செய்யலை அது ஏன் செய்யலட்டு கேள்விக்கு மேலே கேள்வியை கேட்கிறார்கள். அந்த கேள்விக்குரிய பதிலை நான் ஆணையாளருக்கு போடுகிறேன் இதெல்லாம் செய்து கொடுங்கன்னு சொன்னார். ஆனால் எந்த ஒரு விஷயமும் எங்களோட முன்னாள் முதல்வர் யோசிரியம்மா இந்த எங்களோட இந்த ராமணக்கட்டுக்கு இந்த கோயில் வீதியிலே இந்து மாமன்ற வீதியிலே ஒரு அந்த வீதி சம்பந்தமாக ஒரு அனுமதி இல்லாமல் வீதி போடப்படுகின்றது. அது அவருடைய பக்கத்து இலக்காரருக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. உடனடியாக அந்த இடத்த இரவு பார்வையிட சொல்லி நான் இங்கே ஆஃபீஸில் தான் போய் பார்வையிட்டேன்னா பார்வையிடத்தில் அவர்கள் அடுத்த நாள் அந்த கழுதை கொண்டு என்னிடம் தந்தவர்கள் இதுவரையும் அவள் வந்த குற்றச்சாட்டும் ஏன் செய்யலை நான் கொடுத்துருக்குறேன் பண்ணி கொடுத்துருக்கேன் உடனடியாக நடவடிக்கை எடுங்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த நிர்வாகத்தில் எல்லாமே சிக்கலாக இருக்குது. நாங்கள் இப்போ காலையில் சபையில் விசாரித்த போது குழு தலைவர் சாருவன் சொன்னார், ஏன் சாருவன் நீங்கள் இந்த வேலை திட்டங்களை செய்யலைன்னு சொன்னார். இங்கே வேலை செய்கிற ஒரு உத்தியோகத்தர் ஒருவர் ஆணையாளர் சொன்னால் தான் வேலைகளை செய்வோம்ன்ற மாதிரி அந்த ஒரு நடைமுறையை சொல்லியிருக்காருன்னு சொல்லி குழு தலைவர் நேரடியாக பகிரங்கமாகவே இப்போ எங்களோட சபைக்கு சொல்லியிருக்கார். உண்மையிலே இதெல்லாம் ஒரு மக்கள் சபை. மக்கள் எங்களை வாக்கில் மக்களை வெளில வச்சு ஒரு வீதாசார முறைப்படி இந்த சபைக்கு அனுப்பியிருக்கணும். தங்களுடைய தேவை உண்மையிலே இந்த மக்களுடைய தேவை அதை வரிப்பணத்தை கட்டினோம். இங்கே உள்ள அரசு உத்தியோகத்தருக்கு 60% சம்பளம் மக்கள்கிட்ட வரிப்பணத்தை தான் கொடுக்குறோம். அப்படி இருக்க மக்கள் எங்கிட்ட கேட்குறது குப்பையும் ரோடு லைட்டு குப்பை ரோடு பிரச்சனை மற்றது இந்த வாய்க்கால் லைட்டுகளை தான் மக்கள் இருக்கணும். மக்கள் அதை விட வேறு ஒன்றுமே இதே நாங்கள் எங்கள்ட சபையால் செய்து முடிக்கலான்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இந்த நிர்வாகம் நாங்கள் இப்போ அடந்த சபையில் போட்டு ஒரு லைட் வந்து சேர ஒரு வருஷம் செஞ்சிச்சு. ஒரு ஆவணி மாதம் 8ஆம் தேதி நேற்று பண்ணினா பார்த்தா போன ஆடி மாதம்தான் இந்த லைட் வந்து அடைஞ்சு. அப்போ சில நாங்கள் போடுற அந்த ஓடர்களை உத்திய முறையில் என்ன கேட்டாலும் அசமந்த போக்கில் நாங்கள் ப்ரோக்யூமெண்ட் அந்த சைடு இந்த சைடுன்னு போட்டு ஏதோ ஒரு காரணங்களை எழுதி கொண்டு வந்து ஆதாரபூர்வமாக காட்டினமே தவிர இது தாங்களும் இந்த சபை மக்கள் மன்றத்துக்கு வேலை செய்கிறோம் சபையும் நிர்வாகம் சேர்ந்து தான் அந்த மக்களுக்குடைய சேவையை நாங்கள் அரசியல்வாதிகளாக வந்திருக்கிற மக்கள்கிட்ட சேவையை செய்ய அப்போ அரச உத்தியோகத்தர்களாக வந்து 2 பேர்கிட்ட நோக்கம் உண்டு. ஆனால் வேலை திட்டத்தை தாங்கள் சேர்ந்து செய்யணும் இல்லை அதே ஒரு பக்கத்தால் இழுத்துக்கொண்டு எங்களை இந்த சபையை நான் கருதுகிறேன்டா இந்த சபை ஊடாக இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆணித்தரமாக இந்த சபை ஊடாக எந்தவித வேலைப்பாடுகளும் மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடாதுன்ற தோட்டப்பாடு ஒன்று தான் எனக்கு ஒரு ஐயமாக இருக்குது. இந்த சபை ஊடாக மக்களுக்கு ஒரு நல்ல குப்பையோ லைட்டோ ஒரு வாய்க்காலோ அவைந்த முக்கிய விடயங்கள் சுகாதாரம் இப்படியான பிரச்சனையெல்லாம் மக்களுக்கு சென்றையிடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் இப்படியான சில தடங்களை செய்யணுமோன்று எனக்கு ஒரு ஐயப்பாடு இந்த இடத்துல இருக்குது. நாங்கள் இந்த நிர்வாகத்தினரோடு நாங்கள் உண்மையில் நாங்கள் முரண்பாட்டுக்கு வரையில் இந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் வந்தது இன்றைக்கு ஒரு வருஷ பிரச்சனையை நாங்கள் தொடர்ச்சியாக முடிஞ்சளவு ஒரு தாய் இருந்து அந்த பிள்ளைகளை சமாளித்து கொண்டிருந்த மாதிரி நானும் முடிஞ்சளவு எங்களோட உறுப்பினர்களையும் இந்த நிர்வாகத்தையும் ஓரளவு நான் ஒரு வருஷமும் ஓரளவு இழுத்து கொண்டு வந்தேன். நான் முடிஞ்சளவு என்னோட அரச உத்தியோகத்தோட காய்ச்சோன்னு அவைக்கு மன அழுத்தம் என்று சொல்லி தை மாதத்தில் இருந்து ஒரு அரச உத்தியோகத்தோடும் சபைக்கு வர இல்லை. இந்த தையில் இந்த 2026 தையிலேருந்து தனியாக மேயரும் செயலாளரும் தான் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். ஆனால் இதற்கு முன்னைய சபையில் நான் 2018ஆம் ஆண்டில் இருந்து நான் ஒரு உறுப்பினராக இந்த சபைக்கு இருந்தேன். நான் கமிஷனர் வந்தவர் 3 இன்ஜினியர் வரைவினம் 2 அக்கௌண்டன்ட் வரைவினம் 2 அக்கௌண்டன்ட் எல்லாம் வந்து தான் இந்த கூட்டம் கடந்த காலங்கள் நடைபெற்றது. தற்பொழுதும் இந்த கூட்டம்
இந்த ஜனவரிக்கு முதல் இந்த கூட்டம் அப்படித்தான் நடைபெற்றது. இப்போ இந்த தை மாத பிறகு எங்களோட உறுப்பினர்கள் உரத்தையும் இதை செய்யல என்ன பிரச்சனைன்னு கேட்டோன்னே மன அழுத்தங்களுக்கு ஆளாயினம் என்று சொல்லி தாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லி எழுதிட்டாங்க. நாங்களும் அதே மாதிரிட்டு இந்த 8 மாத கூட்டம் இந்த வரையும் நான் என்னால் முடிஞ்ச அளவு இந்த செயலாளர் வச்சு இந்த கூட்டத்தை இழுத்து கொண்டு போகிறேன். அப்போ இதில் என்னென்னா நான் அவையிட்ட அன்பாக இருக்கிறது எங்களோட நிர்வாகத்தினர்கிட்ட ஏன் நீங்கள் செய்கிறது தடை என்ன பிரச்சனை காசு ஒதுக்கி தரோம் உங்களுக்கு நாங்கள் வேணுமெண்டா எங்களோட குழு தலைவர்கள் கொடுத்து களத்தில் இறங்கி நிற்கிறோம். எங்களோட கௌரவ உறுப்பினர் கொடுத்து இந்த நல்லூர் இல்லா வேண்டாலும் அவைகளுக்கு ஸ்பெஷல் ஆகிட்டு கொடுத்து அவையும் களத்தில் இறக்குறோம். ஏன் நீங்கள் இப்படியான டிலே என்று சொல்லி இப்படியான டிலேகளை நீங்கள் உடனடியாக நிறுத்தி எங்களுடைய மக்களுக்குரிய சேவைக்கு விரைவாக இந்த நிர்வாகத்தினர் ஒரு முதல்வர் போடுற இந்த ஓடரை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். பற்றிய ஒரு விடயம் நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் என்னென்றால் எங்களுடைய மாநகர சபைக்குள்ளே ஒரு வடிகால் ஒன்று கடந்த முறை உடைச்சு அனுமதி இல்லாமல் உடைச்ச நேரத்தில் முதல்வரால் அது தடை செய்யப்பட்டு அதனை கட்டுறதுக்குரிய அனுமதி கொடுத்தது. ஆனால் அதை பிழையான விதத்தில் கட்டி கொண்டிருக்கிறத முதல்வருக்கு அதுக்குரிய கடிதங்கள் தந்தும் எவ்வளவோ அது என்னுடைய வட்டாரம் என்னுடைய பிரதி முதல்வருடைய வட்டாரத்திலே இருந்தும் எவ்வளோ தடவை சொல்லியும் இதில் ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர்கிட்ட நான் நேற்று இது 7வது கட்டத்தில் சொன்ன நேரத்தில் அவர் உடனடியாக வேலை முடிஞ்சு வீட்டை வந்திருந்தும் அவர் உடனடியாக வந்து பார்வையிட்டு அதன் பிள்ளையை கண்டுபிடிச்சது. இப்போ அவர் வராமல் இருந்திருந்தால் இதோட அப்படியே கட்டி முடிஞ்சது வேலை ஏற்றுக்கொள்ளின். அப்போ இப்போ இதில் இருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னென்னா நிர்வாகம் வினைத்திறன் இல்லை. அப்போ இப்படி உள்ளூராட்சி ஆணையாளரை போல ஒரு 10 பேர் இருந்தால் சரியான வினைத்திறனாக இருக்கும். அப்போ அவரை போல எல்லாரும் செயல்படணும் என்று சொல்லி நான் கேட்குறேன். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வேன்.